விவசாயம் நவீனமாயிட்டு வருது. இத பயன்படுத்தியே நர்சரி பிசினஸ்ல இங்க ஒருத்தர் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், வணக்கம். இந்த 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் ரத்து தொடர்பாக கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி குழந்தைகளும் தொடர்ந்து தடையின்றி கல்வியை பயின்றுவதற்கு ஏதுவாக 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விதிமுறைகளை திருத்தம் செய்ததன் காரணமாக 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்கு 2 மாதங்களில் மறுதேர்வு முறையும், அதிலும் தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்கு அதே வகுப்பில் ஓராண்டு பயில வேண்டும் என்ற முறையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி புதுச்சேரியில் மத்திய அரசு பல்வேறு இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை புதுச்சேரியில் பின்பற்றி வருகிறது. இதன் காரணமாக இந்த புதிய நடைமுறை புதுச்சேரி சிபிஎஸ்இ இந்த பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தற்போது தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இனிவரும் தேர்வுகளில் 8ஆம் வகுப்பு வரை உள்ள ஆல் பாஸ் திட்டம் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி.